நம்ம ஃபேக்ட்ரியில் இருக்க ஸ்லிட் ஓப்பன் மிஷினில் ஒரு 2 இஷ்யூ இருக்குது. ஸ்லிட் ஓப்பன் மிஷின்னா என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஷ்யூ என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்லிட் ஓப்பன் மிஷினில் இருக்க பேஸ்கெட்டுக்கு இருக்க 12 வோல்ட் மோட்டருக்கு பவர் சப்ளை பண்ணுற எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சு. ஸோ எஸ்எம்பிஎஸ்லேருந்து எவ்வளோ பவர் அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணுறதுக்கு மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தேன். 0 வோல்ட் தான் வந்து வந்துச்சு. எலக்ட்ரிக்கல்லாம் எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. யாராச்சோட கைடன்ஸ் இல்லைனா ChatGPT கேட்டு தான் ஒன்று பண்ணேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த எஸ்எம்பிஎஸ்லேருந்து எந்த பவர் அவுட்புட்டுமே இப்போதைக்கு வரல. பட் ஏன் வந்து எஸ்எம்பிஎஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா, மெக்கானிக்கலாக பேஸ்கெட்னுடைய பாட்டம் சைடில் அந்த மோட்டர் மவுண்டிங் ஆகிருக்க இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 போல்ட்டுமே வந்து லூஸ் ஆகிருக்கு. 2 போல்ட் கம்ப்ளீட்டாக கலந்துருச்சு. மிச்ச பேலன்ஸ் இருக்க 2 போல்ட் லூஸ் ஆகிருக்கு. அந்த ஒரு 4-5 த்ரெட்டு தான் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த த்ரெட்டில் தான் மொத்த பாட்டம் பார்ட் ஆஃப் த பேஸ்கெட்மே நிற்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கலாக வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லேட்டராக வந்து எஸ்எம்பிஎஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம பேஸ்கெட்டோட பாட்டம் பார்ட்டை வந்து கழட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அதில் 4 போல்ட்டில் 2 போல்ட் வந்து ஃபுல்லாகவே கழண்டு தான் இருந்தது. அப்படியே கீழே விழுந்துருச்சு. மிச்சம் 2 போல்ட் அப்படியே லைட்டாக பிடிச்சி நிற்குது. ஸோ அதில் தான் வந்து அந்த பாட்டம் பிளேட்டே வந்து அந்த மோட்டர் மவுண்டிங் ஆகிருக்க அந்த பிளேட்டே வந்து அந்த ஒரு 2 போல்ட்டில் பாதி த்ரெட்டு தான் அப்படியே பிடிச்சி நின்றுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சுற்றி இருக்க இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாட்டமில் இப்போ உள்ள உங்களுக்கு அந்த கியர் மெக்கானிசம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த கியர் மெக்கானிசமில் என்கேஜ் ஆகி தான் வந்து அந்த மோட்டர் ஸ்பின் பண்ணும் இந்த பேஸ்கெட்டை. ஸோ இப்போ இந்த நம்ம சுற்றி இருக்க இந்த பிளேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டம் பார்ட்டை வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கலண்ட போல்ட். சுற்றி இருக்க பிளேட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கிரப் ஸ்க்ரூ சுற்றி இருக்க எல்லா கிரப் ஸ்க்ரூவையுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு கிரப் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி அந்த பிளேட்டை வந்து ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, பாட்டம் பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தான் வந்து உள் சைடு இருக்கும். உள்ளுக்கு சுற்றியும் பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங்கில் வந்து கியர் இருக்கும். அண்டு இன்னரில் வந்து ஒரு பேரிங். ஸோ உள்ள ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து அந்த கலண்ட போல்ட்டு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் மாட்டிடலாம். போல்ட்டை வந்து நம்ம மாட்டி ஃபுல்லாக டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாட்டம் பார்ட்டை நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த மெக்கானிக்கல் ரீஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த போல்ட்டையெல்லாம் டைட் வச்சாச்சு. இப்போ வந்து பாட்டம் பார்ட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் பாட்டம் பார்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 போல்ட் வந்து வரும். பாட்டம் சைட்லேருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். இது எக்ஸாக்டாக நம்ம வந்து கரெக்டாக நம்ம பண்ண முடியாது. ஒரு கெஸ் ஒர்க்கில் அப்படியே அலைன்மெண்ட்டு ஃபீல் பண்ணி பண்ணோம்னா அது மேட்ச் ஆகிரும். ஸோ ஒரு கெஸ் ஒர்க்கில் இது பண்ணோம், எக்ஸாக்டாக பண்ண முடியாது. யூஸ்வலாகவே லாஸ்ட் டைம் இந்த பேஸ்கெட் கழட்டும் போது இந்த பாட்டம் பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. பட் இந்த டைம் வந்து ஒரே அட்டம்ப்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் அ குட் திங். அண்ட் ஃபைனலி வந்து அசம்பிள் பண்ணியாச்சு, டைட்டும் வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த கேப்புமே இருக்காது. இப்படி தான் வந்து ஆக்சுவலாக அந்த 4 ஸ்டெம்முமே வந்து மோட்டர் மவுண்டிங் ஆகிருக்க பிளேட் கூட சீட்டிங் ஆகிருக்கும். அண்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வர எல்லா பிளேட்ஸையும் வந்து நம்ம மாட்டிட்டோம்னா கம்ப்ளீட்டாக பேஸ்கெட்டினுடைய மெக்கானிக்கல் ஒர்க் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அந்த கீழே வர்ற அந்த ஒரு கப்பு மாதிரி வருது பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேட்ஸாக வந்து நான் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த பிளேட்டை மாற்றுறதான் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஏன்னா வந்து பிளேட்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ஒன்று அந்த கிரப் ஸ்க்ரூவில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா பழைய மிஷின் அப்படின்றதுனால வந்து கிரப் ஸ்க்ரூவில் எல்லா த்ரெட்டுமே வந்து போயிருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பராக லைக் அலன்கி சின்ன அலன்கி அப்படின்றதுனால ப்ராப்பராக வந்து டைட் வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஸ்கெட்டை கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. இப்படி தான் வந்து ஆக்சுவலாக பேஸ்கெட் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து
புது எஸ்எம்பிஎஸை வந்து மாட்டலாம். எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து நான் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதுதான் வந்து அந்த எஸ்எம்பிஎஸ். இது வந்து 12 வோல்ட் சப்ளை பண்ணுற எஸ்எம்பிஎஸ். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸோட ஒர்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பேஸ்கெட்டில் இருக்க மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்கறது. அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், எலக்ட்ரிக்கலில் வந்து எனக்கு 0 நாலேஜ். நான் ஒன்று இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா புது எஸ்எம்பிஎஸை ஜஸ்ட் பழசை கலட்டிட்டு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி பேஸ்கெட் வந்து ஒர்க் ஆகுதா, பவர் சப்ளை போகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து பழசை கலட்டிட்டு புதுசாக வந்து மாட்டுவோம். ஓகே, ஃபைனலி வந்து புது எஸ்எம்பிஎஸை மாட்டியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கஜகஜன் தான் இருக்கும். ஏன்னா இட் இஸ் ஹவ் இட் இஸ். ஏன்னா அந்த ஆல்சோ வந்து இன்னொரு இஷ்யூ என்னென்னா, புது எஸ்எம்பிஎஸை மவுண்டிங் பண்ணுறதுக்கான ஹோல்ஸ் வந்து அந்த எஸ்எம்பிஎஸில் இல்லை. பேக் சைடு 2 த்ரெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் தான். இப்போ பவர் ஆன் பண்ணிவிட்டு எஸ்எம்பிஎஸ் ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் சப்ளை வருது. பட் என்ன விஷயம் அப்படின்னா வந்து மெஷின் ஸ்டில் இட் இஸ் நாட் ஒர்க்கிங். அந்த பவர் சப்ளை வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம்னா ரிலேக்கு வந்து பவர் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரிலே வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. பட் வந்து அந்த பேஸ்கெட் வந்து ஸ்பின் ஆக மாட்டேங்குது. ஸோ ஸ்டில் வந்து அந்த மோட்டருக்கு பவர் சப்ளை போகலை. இது வந்து மோட்டரில் ஃபால்ட் இருக்கலாம், இல்லைன்னா வேறு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது என்னென்னு பார்க்குறதுக்கு வந்து இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு எஸ்எம்பிஎஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் அவுட்புட் வருதா, புதுசாக மாற்றிருக்க எஸ்எம்பிஎஸில் இருந்து அவுட்புட் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதான் செக் பண்ணுறேன். எஸ்எம்பிஎஸ்லேருந்து அவுட்புட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 13 வோல்ட் வந்து வருது. ஸோ இது வந்து ஒரு 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ். ஸோ அப்ராக்சிமேட்டாக அந்த ரேஞ்ச் வந்து வருது. மல்டிமீட்டரில் எரர் இருக்கலாம். ஸோ திஸ் ப்ரூவ்ஸ் தட் எஸ்எம்பிஎஸில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி, அப்போ அதுக்கு அடுத்து இருக்கிறதுல எதில் பிரச்சனைன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மோட்டருக்கு ப்ளக் பண்ணியிருக்க அந்த ஒயரில் வந்து பவர் வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து இப்போ நான் அதான் செக் பண்ணுறேன். மல்டிமீட்டர் வந்து மோட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்க ஒயரில் பவர் வருதான்னு சொல்லி மல்டிமீட்டரை டச் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணும்போது ரிலே ஒர்க் ஆகுது. பட் ஆனால் மோட்டருக்கிட்ட இருக்க அந்த மோட்டரில் ப்ளக் பண்ணியிருக்க அந்த ஒயரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பவர் சப்ளை வரல. இதுக்கு மேலே என்னால் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ எலக்ட்ரீஷியன் அண்ணாவே வர சொல்லி டயக்னோஸ் பண்ண சொல்லிடலாம். ஸோ லேட்டராக இந்த வீடியோவில் தெரியும். பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சிம்பிளான பிரச்சனை. வீடியோட எண்டில் அது என்னங்கிறது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா, மேலே இருக்க அந்த கிரிப் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கிரிப் டேப் சுற்றணும். ஏன்னா வந்து துணி ஸ்லிப்பாகி ஓடுது. துணி வந்து கரெக்டாக கிரிப்பாக பிடிச்சி ஓடுறதில்ல. ஸோ இதுதான் வந்து அந்த கிரிப் டேப், புதுசாக நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிற டேப். அண்ட் இந்த கிரிப் டேப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் லேட்டராக தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். இந்த டேப்லேயே பின்னாடி க்ளூ இருக்குது. ஸோ வந்து நம்ம தனியாக க்ளூ யூஸ் பண்ண வேண்டியதில்லை. யூஸ்வலாக நான் இதுக்கு முன்னாடி மற்ற மிஷின்லாம் வந்து இந்த கிரிப் டேப் ஒட்டும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபெவிகாலோட எஸ்ஆர் பேஸ்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த எஸ்ஆர் 998 இதை யூஸ் பண்ணி தான் வந்து யூஸ்வலாகவே வந்து நான் அந்த கிரிப் டேப்புங்கிறத வந்து மற்ற மிஷின்லாம் ஒட்டியிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து கிரிப் டேப்லேயே கம் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ரொம்ப ஹைட்டில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு அது ஒரு தலைவலி மிச்சம். அண்ட் இப்போ வந்து பழைய கிரிப் டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த ரோலை சுற்றும் போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், கீழே இருக்க அந்த டான்சிங் பார் வந்து ஆடுது. ஆக்சுவலாக அதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டோம்னா தான் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த சைடு போயிட்டு நான் அந்த டான்சிங் பாருக்கு வர்ற அந்த கனெக்ஷனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ வந்து அந்த டான்சிங் பார் அது பாட்டுக்கு நிற்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக கிரிப் டேப்பையும் உருவி எடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% கவர் பண்ணியாச்சு. இது ஒரு ஆள் சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஹைட்டு ஒரு பிரச்சனை. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம அந்த ரோலை கையில் ஒரே ஆள் வந்து சுற்றி அந்த டேப்பை ஒட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் அண்ட் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஆல்மோஸ்ட் 1 hour ஆகிடுச்சு இந்த ரோல் சுற்றி முடிக்கிறதுக்கு. அண்ட் ஃபைனலி வி ஆர் டன். கிரிப் டேப் வந்து சுற்றி முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் எலக்ட்ரிஷியன் அண்ணா வந்து டயக்னோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் லேட்டராக என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை ரெடி பண்ணிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்கெட் லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டாக சுற்றுது. அதை சுவிட்சை டாகிள் பண்ணோம்னா பேஸ்கெட் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக என்ன பிரச்சனை ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம அந்த ரிலேக்கு பவர் சப்ளை கொடுத்துருந்தோம். அந்த ரிலே ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஸ்விட்சிலேருந்து அதுக்கு போன பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 12 volt. பட் அந்த ரிலே வந்து 24 volt ரிலே. நீங்கள் இப்போ ரிலே மேலே அந்த எழுதியிருக்கும் 24 voltனு எழுதியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம SMPSலேருந்து ஸ்விட்சுக்கு கொடுத்து அதுலேருந்து ரிலே கொடுத்துருந்தோம். பட் இப்போது அது 12 volt அப்படின்றதுனால அந்த ரிலே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை. நேற்று வந்து ரிலே ஒர்க் ஆச்சு, பட் ஆனால் அது ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகலை. ஸோ ரிலேக்கு தேவையான அந்த 24 வோல்ட்டை வந்து உள்ளே இருக்க மோட்டர், மெயின் மோட்டருக்கான ட்ரைவில் ஒரு 24 volt பவர் சப்ளை இருக்குது. ஸோ அந்த சப்ளைலேருந்து அந்த 24 voltலேருந்து எடுத்து ரிலே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஸ்விட்சுக்கு கொடுத்து அந்த ஸ்விட்சிலேருந்து இப்போ ரிலேக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து இப்போது ஸ்விட்சை நம்ம டாகிள் பண்ணோம்னா ட்ரைவ்லேருந்து டேரெக்டாக 24 volt பவர் சப்ளை எடுத்து ரிலே கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ரிலே கம்ப்ளீட்டாக என்கேஜ் ஆகும். நேற்று வந்து ரிலே ஆக்டிவேட் ஆச்சு, ஒர்க் ஆச்சு, பட் ஆனால் ப்ராப்பராக என்கேஜ் ஆகலை. இப்போ இன்றைக்கி வந்து 24 volt சப்ளை போகிறதுனால ரிலே வந்து இன்றைக்கி கரெக்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் நேற்று ரிலேயில் லைட் எரிஞ்சுது, பட் ஆனால் டல்லாக தான் எரிஞ்சுது. இன்றைக்கி வந்து ரிலேயில் எரியிற லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ அந்த பவர் சப்ளை தான் நேற்று நம்மளுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கு. அண்ட் ஃபைனலாக எல்லா மேஜர் கன்சர்னையுமே நம்ம ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிரிப் ரோல் என்ன ஸ்பீடுக்கு சுற்றுதோ அதே ஸ்பீடுக்கு வந்து ஃபேப்ரிக்கும் ட்ராவல் ஆகுது. முன்னாடி வந்து அந்த கிரிப் ரோலில் கிரிப் டேப் ப்ராப்பராக இல்லாதனால வந்து மிஷின் பாட்டுக்கு எம்டியாக ஓடிட்டுருக்கும், பட் ஃபேப்ரிக் வந்து மெதுவாக தான் போயிட்டு இருந்தது கிரிப் இல்லாததுனால. இப்போது மிஷின் என்ன ஸ்பீடுக்கு ஓடுதோ அந்த ஸ்பீடுக்கே வந்து ஃபேப்ரிக்கும் ட்ராவல் ஆகுது. அண்ட் ஸ்லிட் ஓப்பன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, டியூப்லர் ஃபார்மில் இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம ஸ்லிட் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஃபார்மில் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது காம்பேக்டிங் அப்படிங்கிற அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்லிட் ஓப்பன் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணுறது. அண்ட் ஸ்லிட் ஓப்பனில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அந்த பேஸ்கெட் சுற்றணும் அப்படின்னா, நிட்டிங் பண்ணும்போது அந்த ஃபேப்ரிக்கில் வந்து நிட்டிங் லைன் சொல்லி ஒரு நீடில் ட்ராப் மாதிரி ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைன்லேயே வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்லிட் ஓப்பன் பண்ணோம்னா தான் வந்து லே விரிக்கும் போது ஃபேப்ரிக்கில் எந்த இஷ்யூமே வராது. இல்லைன்னா வந்து கார்மெண்ட்டை ஸ்டிச் பண்ணும்போது அது ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த நிட்டிங் லைனை பார்த்து மேனுவலாக ஒரு ஆப்ரேட்டர் உட்காந்து தான் இந்த பேஸ்கெட்டை ஸ்பின் பண்ணி ஸ்லிட் ஓப்பனுங்கிறது பண்ணணும். அட்வான்ஸ்டான மெஷினில் இந்த நீடில் லைனை வந்து கேமரா மூலமாக டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுற மிஷின் இருக்குது. பட் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு மேனுவல் மிஷின். ஸோ இதுக்கு வந்து டெடிகேட்டடாக ஒரு ஆப்ரேட்டர் தேவைப்படும். ஸோ தட் இஸ் இட். வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.